ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். மாசி மாதம் என்றாலே அந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு. மாசி மகம், மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி, காரடையான் நோன்பு, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி என்று எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள்தான். இந்த மாதமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையான இன்று பிறக்கவிருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும். இந்த மாதமாவது கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாதமாவது வாழ்க்கையில் பெரிய நல்லது நடக்க வேண்டும் என்பவர்கள் மாசி 1ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து என்ன வழிபாடு முறைகளை மேற்கொள்வது என்று ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குரு பகவான் வழிபாடு. குரு பகவான் என்றாலே அவருக்கு பிடித்த பொருள் கருப்பு கொண்டை கடலை, மஞ்சள் நிறம். ஆக மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொள்ளுங்கள். கருப்பு கொண்டை கடலையை வாங்கி கொள்ளுங்கள். இன்று காலை 108 கொண்டை கடலைகளை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து தட்சிணாமூர்த்தியின் திருவுருவ படம் இருந்தால் அதற்கு மஞ்சள் நிற பூக்களை போடுங்கள். இல்லையென்றால் விளக்குக்கு பக்கத்தில் மஞ்சள் நிற பூக்களை வைத்துக்கொண்டு தீபச் சுடர்தான் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பண கஷ்டம் என்ன, அது தீர வேண்டும் என்று பிரச்சனையை குரு பகவானிடம் சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு கொண்டை கடலையை தண்ணீரில் போட்டு ஊற வைக்கவும். இன்று மாலை 6 மணிக்கு மஞ்சள் நிற நூலில் இந்த கருப்பு கொண்டை கடலைகளை கோர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல வேண்டும். தட்சிணாமூர்த்தி இந்த கொண்டை கடலை மாலையை போட்டு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொடுத்து முடிந்தால் மஞ்சள் நிற பிரசாதம் செய்து வைத்து மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி குரு பகவானுக்கு தானம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் இருக்கும். அந்த இடத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவும். இந்த வழிபாட்டை இன்றைய தினம் செய்தால் இந்த மாசி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பண கஷ்டம் நிச்சயம் தீரும். எல்லாருமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றோம். உங்களுக்கும் இதுபோல ஏதாவது தீராத கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த பண கஷ்டத்தால் என்னால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றால் அந்த ஒரு பண கஷ்டத்திற்காகவே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அந்த பண கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பதற்கு அந்த தட்சிணாமூர்த்தி நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.